கல்வாரி லெந்து கால தியானங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த தபசுக் நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலும் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த IMTவின் சார்பாக விதவிதமான ஒரு தலைப்புகளை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவரே இவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவும் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று இங்கே பவுலுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போது பழைய மனுஷன், இங்கே நம்முடைய பழைய மனுஷன் நம் விசுவாசிகளாகிய கிறிஸ்துவுக்குள் புது மனிதர்களாக மாறுவதற்கு முன்பாக இருந்ததை குறிக்கிறது. அப்போது ஆதாமுக்குள் நீங்கள் பழைய மனுஷராக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்போது கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் மற்றும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் மற்றும் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆகிய அதிகாரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டியும் காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் சுருக்கமாக நாம் சொல்லக்கூடுமானால், கிறிஸ்துவோடு மரித்து அவருடன் புதிய வாழ்வை ஒரு அர்ப்பணிப்பு நிலையாக இருக்கிறது. கிறிஸ்துவுடன் மரித்து அவருடன் ஒரு புதிய வாழ்க்கை உறவாய் இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த புதிய பழைய மனுஷனை ஆதாம் நிலையிலிருந்து விட்டு புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று, அப்போது நாம் எதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அல்லது சிலுவையில் அறைந்து விட்டீர்களா என்று நாம் தியானிக்கப் போகிறோம். ஒன்று, பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 2வது, நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 3வது, மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 4வதாக, ஆசைகளை சிலுவையில் அறைய வேண்டும். 5வதாக, இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். 6வதாக, உலக காரியங்களை சிலுவையில் அறைய வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத பகுதி ரோமர் 6:6 மற்றும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிகிறோம். அப்போது பழைய மனுஷன், நம்முடைய பழைய வாழ்க்கை, நாம் விசுவாசிகளாக்கி கிறிஸ்துவுக்குள் புது மனிதராக மாறுவதற்கு முன்பாக இருந்தவை தான் பழைய மனுஷன். அப்போது இது சிலுவையில் அறையப்படுதல் என்பது நமக்கு நாமே செய்து கொள்ள ஒன்று அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட போது விசுவாசிகளாக நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்கே பழைய மனுஷன், அப்போது இந்த பழைய மனுஷன் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது விசுவாசிகளாக நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்கிற எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்களில் பழைய மனிதன் என்பது முந்தின நம்பிக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கேட்டுக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு என்று,
அப்போது இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்படுகிறது, முந்தின நாட்களில் நாம் இருக்கிறோம். அதாவது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நான் சென்ற நாட்களிலே, அதாவது நாம் கடந்த நாட்களிலே, கிறிஸ்துவை அறியாதற்கு முன்பாக வாழ்ந்த நாட்களில் நாம் புறச்சாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம். அப்போது நாம் காம விகாரத்தையும் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிக்கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறுமையோடும் ஜீவன பண்ணுவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களாக இருந்தோம் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. இதெல்லாம் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால் கேட்டுக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளையே, பழைய வாழ்க்கை நம்மளை விட்டு போகும்படியாய் நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருப்போம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பழைய மனுஷனின் செயல்கள், பழைய மனுஷனின் சிலுவையில் அறையப்பட்டதினால் அதை நாம் விட்டுவிட்டோம். பழைய மனுஷன் அவன் செய்களெல்லாம் கலந்து விட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பவுல் ஏன் இதை சொல்லுகிறார்? பவுல் ஏன் பின்னர் அதை விட்டு கூறினார்? ஏனெனில் சில பழைய எண்ணங்கள் முறையும் பழைய வழியில் நடப்பதோ நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கிறது அல்லவா? பழைய மனுஷன் ஆதாமுக்குள்ளே நாம் ஆதாமோ பல பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசம் போக்கும் இச்சைகளில் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். காம விகாரத்துக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் புத்தியினராக இருந்திருக்கிறோம், பொய் பேசுறவர்களாக இருந்திருக்கிறோம், கீழ்ப்படியாதவர்களாக இருந்திருக்கிறோம், வழி தப்பி நடக்கிறவர்களாக இருக்கிறோம், பலவிதமான இச்சைக்கும் இன்பக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுவெல்லாம் புறச்சாதியார் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இப்போ இதுவெல்லாம் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்பா, நான் எப்பவுமே விசுவாசித்தனோ அப்பயே நான் என் சுயமெல்லாம் இயேசுப்பா, பழைய வாழ்க்கை, பழைய செயல்கள், கிரியைகள் எல்லாம் நான் இந்த நாளில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கலாமா? இது கண்களை மூடி ஒரு நிமிஷம் கண்களை மூடல ஜெபிக்கலாமா? அப்பா, இதோ என் சென்ற வாழ்நாட்களில் நான் வாழ்ந்த வாழ்க்கை இதோ புறச்சாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதோ, அப்பனா காம விகாரத்து நடந்தது போதோ, துரிச்சைகளோடு நடந்தது போதோ, மதுபானம் பண்ணி வெறியோட்டு இருந்தது போதோ, களியாட்டம் செய்தது போதோ, வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்தது போதோ, நான் புத்தியினராய் வாழ்ந்தது போதோ, கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்ந்தது போதோ, வழி தப்பி நடக்கிறது போல என் வாழ்க்கை நடந்திருக்கிறது போதோ, பலவிதமான இச்சைகளான இன்பங்களால் வாழ்ந்தது போதோ, அடிமைப்பட்டவர்களைப் போல எல்லா வாழ்க்கையில துர்குணத்தோடு வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் எனக்குள்ள இருக்கிற பழைய பாவ சுவாபங்கள் இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கலாமா? அவர் தாமே தமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே. இதோ கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். என்னுடைய பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக மரித்த என் இயேசு கிறிஸ்துவுக்காக இதோ அவருடனே இதோ என்னுடைய பழைய சுவாபங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லியிருக்கிறது. இதோ பவுல் கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்டேன் என்று கூறினார். பவுல் அவன் பாவியான மனுஷனாக இருந்தான், எல்லா தவறான காரியங்கள் செய்தான். ஆனால் அவன் இயேசு தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது இதோ கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்டு நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் தேவ பிள்ளையே, இந்த நாள் அந்த பாவமான காரியங்களை நம்மளை விட்டு போகட்டுமே. பழைய மனுஷன், பழைய சுவாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம எல்லாரும் இதோ பரிசுத்தாவினுடைய பலத்தால் நம்ம எல்லாரும் இதை ஜெபிக்கலாமா? போதும், நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தது போதும் பிள்ளையே. பழைய சுவாபம் அது நம்ம கிட்ட ஒட்டி கொண்டு இருக்கோம், நம்ம கிட்ட அந்த ஒட்டி கொண்டு இருக்கோம். இதோ இந்த நாளில் அப்பா, என்னுடைய பழைய மனுஷனாக என்னுடைய பாவ சுவாபங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், கிறிஸ்துவனு கூட நான் சிலுவையில் அறையப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கலாமா? 2வது காரியம் சொல்லப்படுகிறது, நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது. அப்போ வேதம் சொல்லியிருக்கிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இனி நான் அல்ல,
கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். ஆமென். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 இப்படியா சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த காலகட்டத்தில் நான் என்ற சுயம், அப்போது ரெண்டாவதாக நாம் பார்க்குற ஒரு காரியம், நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். பவுல், நான் கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்று. பிரியமானவர்களே, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்போது கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? ஃபஸ்ட்டு த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்றால், செகண்ட் சொல்லுது த இன்ஃப்ளூயன்ஸ் பை கிரைஸ்ட். மூன்றாவது, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்றால் கிரைஸ்ட் இன் அஸ், கிறிஸ்து எனக்குள் இருக்க வேண்டும். அப்போ நான்காவதாக சொல்லப்படுகிறது, அப்போது நாலாவது, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்றால் ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்றால் we know live unto God not sin. அப்போது நான் இந்த இப்படியெல்லாம் வாழும்போது நான் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்றால் எனக்குள்ள கடவுளோடு ஒரு ஐக்கியமும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, கிறிஸ்து எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்போது மூன்றாவதாக சொல்லப்படுகிற காரியம் த இன்ஃப்ளூயன்ஸ் பை கிரைஸ்ட். அப்போது எனக்குள்ள நாலாவதாக தேவனுடைய ஒரு ஐக்கியமும் இருக்க வேண்டும். கடைசியாக சொல்லுகிறது, இதோ எனக்குள்ள ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் இருக்க வேண்டும். அப்போ இந்த சுயம் எப்படி வருகிறது என்றால், இந்த சுயம் தான் இந்த உலகத்தில் தங்களுக்காகவும் தங்களுடைய இடத்திற்காகவும் வாழ்வர்கள் நித்திய வாழ்க்கை இழந்து போவார்கள். மாறாகவே கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து சுயத்திற்கு மரித்தவர்கள் தேவனோடு நித்திய வாழ்க்கை கண்டு கொள்வார்கள் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ சுயத்தை சிலுவையில் அறையப்பட்டு தேவனோடு வாழ ஆரம்பிக்க வேண்டும். நான் என்கிற அந்த சுயத்தில் நாம் இனி வாழாதபடிக்கு கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது, அப்பா நான் என்கிற சுயம், நான் சிலுவையில் இந்த நாளில் நான் அறையப்படுகிறேன், அப்பா சுயத்திற்கு நான் மறைக்கிறேன், நான் தேவனோடு நித்திய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று. அப்போ கிறிஸ்து எனக்குள்ள வாழ வேண்டும் என்றால் எனக்குள்ள தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எனக்குள்ள நான் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். இதோ தேவனோடு அது அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். இதோ கிறிஸ்து எனக்குள்ள வெளிப்படுகிறார். கிறிஸ்து எனக்குள்ள அது என் மூலியமா கர்த்தர் வெளிப்படுகிறார். அப்பா எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் அடிச்சுவடைகளையும் வேர்களையும் மாதிரியே நான் பின்பற்றி நடக்கிறேன், அப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் சுயத்தை சிலுவையில் அறையப்பட்டு நித்திய வாழ்க்கை தேவனோடு வாழ வேண்டும். ஆமென். அப்போ ஒன்று, பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ரெண்டாவது, சுயம், நான் என்கிற அந்த சுயத்தை நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். மூன்றாவதாக, மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 5:24 இப்படியா சொல்லுகிறது. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று. அப்போது கிறிஸ்துனுடையவர்கள் என்று வேதம் இதோ நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறது. அப்போது கிறிஸ்துனுடையவர்கள் என்றால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இதில் சில காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி கடந்து வரேன். மாம்சம் இச்சை என்பது ஆவிக்குரியதுங்களுக்கு பதிலாக உலக இன்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. மாம்ச இச்சை என்பது, அதாவது மாம்ச இச்சை என்றால் என்ன என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களுக்கு பதிலாக
இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கிறது. அப்போது மாம்ச இச்சை என்பது சரீரத்துக்குரிய மற்றும் உலக பிரகமான இன்பங்களை நாடி தன்னை தானே திருப்தி கொள்ளும் அடங்காத ஆசை வேட்கையாக இருக்கிறது. அப்போது இந்த சரீரத்துக்கும் இந்த உலக பிரமான காரியத்துக்கும் நாம் இன்பங்களை நாடி தன்னை தானே திருப்தி கொள்ளுகிறோம். இது மாம்சம் இச்சையாக இருக்கிறது. இது தேவனுக்கு சித்தத்திற்கு முரணானவும் பாவத்தை சார்ந்த இன்பத்தை தேடும் நடத்தியாய் விவரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது மாம்ச இச்சை என்பது என்ன? அது மாம்ச இச்சை அது தேவனுக்கு சித்தத்துக்கு முரணானது. தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் நம்ம எப்போ இன்பத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் கலாத்தியர் 5:24 இப்படியா சொல்கிறது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. இது பவுல் சொல்லுகிறார். இவை எல்லாம் விசுவாசிகளுக்கு உரியது. ரெண்டாவது, விசுவாசிகள் கிறிஸ்துவனுடனே சிலுவையில் அறையப்படுவது குறித்து பேசுகிறார். மூன்றாவதாக விசுவாசி செயல்படுவதை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ விசுவாசிகள் இதை செய்ய வேண்டும் என்று அவர் கூறாமல் அவர்கள் இதை செய்தார்கள் என்று கூறுகிறார். அப்போ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது விசுவாசிகள் இதை செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்புதல் என்பது முந்தைய பாவ சுவாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழுவதுமாய் விசுவாசிகள் தங்களை பிரித்து கொள்வதை குறிக்கிறது. ஆமென். மனம் திரும்புதல் என்பது முந்தைய பாவ சுவாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழுவதுமாய் தங்களை பிரித்து கொள்ளுகிறார்கள், பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவத்தில் விசுவாசம் வைப்பது என்பது விசுவாசியின் இடத்தில் கிறிஸ்து மரித்தார் என்பதை காட்டுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போது இது கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பது விசுவாசிகளின் இடத்தை கிறிஸ்து மரித்தார் என்பதை காட்டுகிறது. ஆனால் மனம் திரும்பி விசுவாசிப்பதனால் அதை அறிந்து கொண்ட பின்பு, இது கொஞ்சம் நல்ல கவனிங்க, ஏன்னா சில பேருக்கு இந்த வார்த்தை புரியாது. இன்னும் வியாக்கணங்கள் அதிகமாக சொல்ல போகுமானால், மனம் திரும்பி விசுவாசிப்பதினால் அதை அறிந்து கொண்ட பின்பு கிறிஸ்து அல்ல, நான் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசியிருக்கிற காரணம், பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆசைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். இச்சைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்போது என்னுடைய மாம்சமெல்லாம் மாம்சத்தின் சிலுவையில் அறைந்திருக்கிறாள். அதாவது விசுவாசிகள் தங்கள் பாவ சுவாபத்தை குறித்தும் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தும் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறாள் என்பது இது கூறுகிறது. இன்னும் வேதத்தில் அதிகமாக நாம் தியானிக்கும் போது வாசிக்கலாம், பழைய மனுஷனுடைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள். அதில் நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 4:3 அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய பழைய சுவாபங்கள், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த ரோமர் 6:6 மீண்டுமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பது. அப்போது வேதத்தில் நாம் கிறிஸ்து என்னில் வாழ வேண்டும் என்றால், பட் கிரைஸ்ட் லைவ் இன் மீ, ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். நான் எப்போதும் என் வாழ்க்கை, நான் பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட்டிருந்தேன். மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டாது. நான் நான் என்கிற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இதுவெல்லாம் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் ஒரு புதிய மனுஷனாய் நான் வாழ விரும்புகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான்.
பட் கிரைஸ்ட் லவ் இன் மீ, கர்த்தர் எப்படி என் வாழ்வில் எப்படி செயல்படுத்த விரும்புகிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். எபேசியர் 3:17 இப்படியா சொல்லுகிறது, கிரைஸ்ட் சீன் இன் அஸ். லூக்கா 6:40. மூன்றாவதாக கிரைஸ்ட் லவ் இன் மீ, கர்த்தர் எனக்குள்ள வாழ்கிறார் என்று ஒரு அடையாளம், இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கிரைஸ்ட். எபேசியர் 4:20, 21. எபேசியர் 4:20-21. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்க. அதாவது ஒரு அதிகாரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பை கிரைஸ்ட். ரெண்டாவது நாம் ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23 இப்படி சொல்லியிருக்கிறது, இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனிலும் என் பிதா அன்பாயிருக்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பாருங்க, பிதாவும் குமாரனும் அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறது போல நாங்களும் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று. இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னுடைய பழைய சுவாபங்கள், பழைய பாவங்கள், பழைய மாம்ச இச்சைகள் எல்லாமே எங்களை விட்டு போகும்போது, புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, கிறிஸ்து என்னிலே வாழும்போது கிறிஸ்துனுடைய அடையாளங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நாங்களும் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று. ரோமர் 6:9-11 வாசிக்க கூடுமானா, we know live unto God not sin. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது 6:9-11 மரித்தொழுந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரு தர மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே போலதான் நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் வேதம் சொல்லி, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். பழைய மனுஷன் என்னை விட்டு, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னில் வாழ்கிறார். என் வாழ்க்கையில் நான் சொல்ல வேண்டும், நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன், இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் பிழைக்கிறேன் என்று நாம் அடையாளத்தை நாம் காண்பிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதே ரோமர் 6:8 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம். ஓல்டு மேன் ஆஃப் சின், நோ மோர் பேண்டேஜ், டெத் ஆஃப் ஃப்ளஷ், டெத் ஆஃப் த வேர்ல்ட், டெத் ஆஃப் செல்ஃப் நமக்குள்ள இருக்க வேண்டும். செல்ஃப் preservation and self sacrifice. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இந்த கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி கிறிஸ்துவோடு மரித்து அவருடன் புதிய வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்பு நிலையோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் இந்த நாளில் எதுவெல்லாம் நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அல்லது சிலுவையில் இருந்து நீங்கள் அறைந்து விட்டீர்களா? நாம் எதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன், பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அதன் ஆசை சிலுவையில் அறையப்பட வேண்டும், அதன் இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், உலக காரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் உலகத்தின் பொருள் மேலேயும் நாம் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால் நாம் வாழுகிறது ஒரு புதிய வாழ்க்கையாய் கிறிஸ்துவுக்குள் வாழ நாம் அர்ப்பணிக்கலாமா? பழைய மனிதன் நம்மளை விட்டு ஏதோ ஆவிக்குரிய உயிர்ப்பிப்பு நமக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமா எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? கர்த்தர் இந்த நாளில் நான் கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்பா, இனி நான் பழைய மனுஷனுக்கு அடிமைதனமாய் நான் வாழலை,
இனி நான் மாம்ச இச்சைகளுக்கு அடிமையாக இல்லை. இனி நான் அப்பா அதன் ஆசை இச்சைகளுக்கும் உலகத்துக்கும் நான் அடிமையாக இல்லை ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்பா இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்பா நான் உமக்குள்ள, அப்பா நீர் எனக்குள்ள வாழ்கிறீர் என்று அப்பா அடையாளமாய் நான் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். ஐடென்டிஃபிகேஷன். அப்பா எனக்குள்ள ஒரு அடையாளத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்ஃப்ளூயன்ஸ் பை கிரைஸ்ட் இயேசுசாமி, அந்த அதிகாரத்தை உம்முடைய மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இதோ நீரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நானும் அப்பா இதோ ஒன்றாய் இருக்கும்படி ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த பழைய சுவாபங்கள் இல்லாதபடி, பழைய பாவ சுவாபங்கள் எனக்குள்ள வெளிப்படாதபடிக்கு அப்பா எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடும் இயேசுசாமி நீர் பேசுங்க. சுயம் சாகட்டும் அப்பா, பழைய மனுஷனுடைய பாவம் சாகட்டும், உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது அப்பா சிலுவையில் அறையப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பர்சனல் ஃபெய்த் அப்பா இதோ எங்களுடைய வாழ்க்கை இயேசுசாமி கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவ இயேசுசாமி நாங்கள் அதை பிரதிபலிக்க கிருபை செய்யுங்க டாடி. அப்பா இந்த வார்த்தையை இயேசுசாமி ஒவ்வொருவோடு பேசுங்க. கிறிஸ்துவின் கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்படியாக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் அப்பா அவருடைய உள்ளங்கள், அவருடைய இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறேன். அப்பா நம்முடைய வார்த்தையும் அப்பா தேவ ஆவியும் தேவ வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படுவதாக. இவ்வனத்தையும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.